ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அருமையான ஒரு மீன் குழம்பு தான். இது மீன் குழம்பா இல்லை ஊறுகாவான்னு கேட்பீங்க. அது காரணமே நான் அரைச்ச இந்த மிளகா குழம்பு மிளகாத்தூள் தான். நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த பொடியை அரைச்சி எனக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. இன்னமும் அவ்வளோ நல்லா இருக்குது. இது நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு யூஸ் பண்ணுவேன். தேவையானது மட்டும் வெளியே எடுத்துக்குவேன். இது எல்லா குழம்புக்கும் போடலாம். சாம்பார்லேருந்து மீன் குழம்பு, வத்த குழம்பு, எந்த குழம்புக்கு வேணால் போடலாம். எப்படி ஒரு கலரும் ஒரு டெக்ஸ்சரும் கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த குழம்புக்கு தாளிக்க வேண்டாம், கிண்ட வேண்டாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான இந்த மீன் குழம்பு. இது வச்சிங்கன்னா 1 வாரம் ஆனாலும் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் எங்களுக்கு 3 நாள்லேயே தீர்ந்துருச்சு. நாங்களே 3 நாள் வச்சு சாப்பிட்டோம். கெடவே இல்லை. அப்பப்போ சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் லோகு மீன் தான் எடுத்திருக்கேன். அது நல்லா வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து பெரட்டி வச்சிடணும். ஃபஸ்ட்டு பெரட்டி வச்சுட்டு நல்லா அலசி ஒரு வடிகட்டியில் போட்டு வடிக்க வச்சுருங்க. அப்போ தான் மீன் வந்து நல்லா சுத்தமாக இருக்கும். இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ குழம்புத்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூனு அந்த அளவுக்கு போடணும். என்னதான் இருந்தாலும் குழம்புத்தூளில் வந்து நம்ம எல்லாம் கலந்து போடுறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மீன் குழம்புக்கு உப்பு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து தனியாக மிளகுத்தூளும் தனி மிளகுத்தூளும் மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது போட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பெரட்டு வைக்கணும். ரொம்ப கிண்டக்கூடாது, மீன் உடஞ்சிடக்கூடாது. கொஞ்ச நாள் கோட்டிங் ஆகிற மாதிரி கொஞ்சம் அப்படியே பெரட்டினாப்படி வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து ஊற வச்சிடணும். அந்த மசாலாலாம் அதில் அப்படியே பிடிச்சிருக்கும். இது மீன் குழம்பு வச்ச வாட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ அந்த உப்பு, மிளகு பொடி, காரம், புளிப்பு எல்லாம் அதில் இறங்கி இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ இருக்குது. எங்களுக்கு மீனே பத்தலை, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அடுத்த தடவை வந்து இந்த மாதிரி குழம்பு வைக்கணும்னா நீங்கள் 2 கிலோ போடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு புளி. இது வந்து பழைய புளி, எங்களுது பழைய புளி தான் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இது ஊற வச்சிடலாம். இதுக்கு 3 பெரிய வெங்காயம், ஓரளவுக்கு மீடியமாக இருந்தது. அது 3 தான் எடுத்துக்கிட்டேன். 3 கட் பண்ணி, அந்த வெங்காயம் கட் பண்ணுறது நீங்கள் இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். 2ஆக கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை 2ஆக கட் பண்ணுங்கள். பெருசாக இருக்கணும். ஏன்னா அதுதான் வந்து அந்த குழம்புலேருந்து எடுத்து கரையவே கரையாது. மீன் எப்படி கரையாதோ அதே போல் வெங்காயமும் தக்காளியும் கரையாது. இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுட்டேன். இந்த அளவுக்கு போதுன்ட்டு. இது 3 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸு தான். இப்போது அதே அளவுக்கு 3 தக்காளி. அதையும் பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்ட்டு. 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி 4ஆக கட் பண்ணி அதை 2ஆக கட் பண்ணுறேன். அந்த அளவுக்கு தான். வெங்காயம் தக்காளியும் ஒரே சைஸில் இருக்கணும். இதெல்லாம் வந்து குழம்புல போடும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த சாறு வந்து இறங்காமல் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சைஸும் தக்காளி சைஸும் வெங்காயமும் ஒரே மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முக்கியமான ஒரு பொருளே பார்த்திங்கன்னா மாங்காய் தான். மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாங்காய் வந்து இது எல்லோ கலரில் இருந்தது. நல்லா காய்வாட்டமாக இருக்கணும், நல்லா பழுக்கக்கூடாது. ஆனால் இந்த மாங்காய் வந்து கொஞ்சம் எல்லோ கலரில் தான் இருக்கும். இது விதையல் அந்தளவுக்கு வந்து இந்த கொட்டை இல்லாமல் மெலிசாக இருக்குது காய். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தான் நீங்கள் கட் பண்ணிக்கணும். பொடுசாக கட் பண்ணக்கூடாது. இப்போ நான் எப்படி கட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. பெருசாக போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவரெல்லாம் கடைசியாக நம்ம அந்த குழம்புல இருந்து சாப்பிடும்போது இது மாங்காவான்னே தெரியாது. அந்த புளிப்பெல்லாம் குழம்புல இறங்கியிருக்கும். என்ன தான் நம்ம புளி ஊற்றி வச்சாலும் இந்த மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம பெரட்டி வச்சுருக்கிற அந்த மீன் எடுத்து அதில் பாருங்கள் எப்படி போடுறேன்ட்டு. நீங்கள் இந்த குழம்புக்கு தாளிக்கவே வேண்டாம், வேலை ரொம்ப மிச்சம். இவ்வளோ ஈஸியான ஒரு மீன் குழம்பு இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. கட் பண்ணி வச்ச தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஒன்று மேலே ஒன்றா அப்படியே போட்டுருங்க. நான் இது வந்து இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல, அப்படியே வந்து அடுப்பு பற்ற வைக்கல, மேலே சும்மா தான் வச்சுருக்கிறேன். அது மேலே நம்ம கட் பண்ண வெங்காயம், தக்காளி, மாங்காய், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்குங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில். இப்போ நான் ஒரு 100 மில்லி ஆயில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றலாம். அதெல்லாம் ஊற்றினீங்கன்னா இன்னும் குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ அந்த கரைச்சி வச்ச புளி எல்லாமே அப்படி கலந்து வச்சிடறது தான். எதையும் நம்ம வந்து கொதிக்க வைக்க வேணும், ஒன்று பின்னு ஒன்று வதக்கணுன்ட்டு இல்லை. இப்போ இன்னமும் நான் அடுப்பு பற்ற வைக்கல. எல்லாம் பாருங்கள் போட்டேன். இப்போ தான் வந்து அடுப்பு பற்ற வைக்கிறேன். எல்லாம் வந்து போட்டு தண்ணி வந்து அளவோடு ஊற்றணும். நீங்கள் தண்ணி வந்து, ஏன்னா இது வந்து கிண்டி நம்ம பார்க்க முடியாது. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இந்த கரண்டி திருப்பி வச்சு அந்த காம்பு வழியாக கிண்டி பாருங்கள். கிண்டக்கூடாது.
எப்பயுமே நம்ம மீன் குழம்பு பார்த்திங்கன்னா, மீன் குழம்புலாம் கொதித்த வாட்டி கடைசியாக போட்டு 1 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். அதுக்கே மீன் வந்து கரைஞ்சிரும். இப்போ கொஞ்சமாக பாருங்கள் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அந்த போட்டு இருக்கிற அந்த பொருளுடைய சம அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும், வெந்துடும். அந்த அளவுக்கு இது ஃபஸ்ட்லேயே வைக்கிறதுனால மீன் கரையாது. இப்போ தான் பாருங்கள் அடுப்பு பற்ற வைக்கிறேன். இப்போ வச்சுட்டு இது கொதிக்கணும். கொதிக்கிற அளவுக்கு வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். மீன் கீழே இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒரு 10, 15, 20 நிமிஷம் கூட கொதிச்சிருக்கும். இது போல் தான் நீங்கள் பாத்திரத்தை எடுத்து குலுக்கி வைக்கணும் தவிர கரண்டி போட்டு கிண்டவே கூடாது. ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலேயே குழம்பு கொதிச்சிருக்கும். மீன் கரையவே இல்லை. இந்த மெத்தடில் செஞ்சால் மட்டும்தான் மீன் கரையாது. இதே நீங்கள் குழம்பு வச்சுட்டு கடைசியாக மீன் போட்டு அது ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா மீனெல்லாம் பாருங்கள் கரைஞ்சிடும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போவே பாருங்கள் எண்ணெய்லாம் அப்படி மிதந்து மேலே வருது. மீனெல்லாம் பாருங்கள் வெந்துருச்சு. ஆனால் கரண்டி போட்டு நம்ம கிண்டணும்னா மீனெல்லாம் கரைஞ்சிடும். அதனால் அப்படி செய்யக்கூடாது. இந்த மாதிரி பாத்திரத்தை குலுக்கி செய்யுங்க. அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அப்புறமே திறந்து பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கொதிக்கட்டும். இப்போ சிம் பண்ணிடலாம். கொதிச்சிருச்சு. இப்போ கொதிக்கிற வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். பாருங்கள் மாங்காய்லாம் அப்படியே இருக்குது. திருப்பி போட்டு மறுபடியும் நான் சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சுட்டு இப்போ இதுக்கு ஒரு பொடி முக்கியமாக தயார் பண்ணணும். என்னதான் நம்ம குழம்புக்கு தூள் அதுன்னு போட்டாலும் ஒரு பொடி, இந்த பொடியில் தான் இன்னும் டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு. இது நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்கணும். ட்ரையாக தான் அரைக்கணும், தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்குங்க. வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெள்ளை பூண்டு போட்டுக்கணும். ஒரு சின்ன பல்லாக இருக்கும் பார்த்திங்களா, ஒரு பூண்டு. அந்த ஒரு பூண்டு மேல் தோல் மட்டும் எடுத்துகிட்டு அதை அப்படியே நாம் பொடி பண்ணிக்கிட்டேன். அந்த பொடி போட்டதுமே இன்னும் கொஞ்சம் கலர் வருது குழம்புக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்தது. இன்னொன்று பார்த்திங்கன்னா இது மீன் குழம்பான்னு வாசனை வரல, மீன் வாசனையே வரல அந்த குழம்புல. அந்த அளவுக்கு இது மீன் குழம்பான்னு கேட்பீங்க. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அசந்து போவீங்க. 1 வாரம் ஆனாலும் கெடாது. ஆனால் குழம்பு 2 நாள்லேயே தீர்ந்துடும். நீங்கள் 1 வாரம் வச்சு சாப்பிட்ணுன்னா நீங்கள் நிறையா குழம்பு வச்சுக்கணும். இப்போ பாருங்கள் அந்த பொடியை போட்டதுமே அப்படியே அந்த ஊறுகாய் மேலே இருக்கிற எண்ணெய் நிற்கிற மாதிரியே இருக்குது. இத்தனைக்கு நம்ம வதக்கலை, தாளிக்கலை, எதுவுமே பண்ணல. கடைசியாகவும் தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு மெத்தடில் இப்படி செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பு அடிக்கடி செய்வீங்க. இந்த மாதிரி செய்யும்போது திக்னஸ் பாருங்கள், குழம்பு இந்தளவுக்கு திக்னஸ் இருக்குது. அதிகமாக தண்ணி விட்டுட்டிங்கன்னா அப்புறம் தண்ணி நிறையா போகும். இதெல்லாம் போட்டு நீங்கள் புளி கரைச்சல் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி இருந்தாலே அந்த முழுகிற அளவுக்கு, அந்த மீன், மாங்காய், வெங்காயமெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டாலே உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு இருக்கும். இது இன்னும் ஆற என்ன ஆச்சுன்னா ரொம்பவே திக்னஸ் ஆகிடுச்சு. நாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அப்பப்போ சூடு பண்ணி கூட நான் அந்த 3 நாள் வச்சு சாப்பிட்டோம். 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா தொக்கு மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அடிக்கடி நம்ம சூடு பண்ணி சாப்பிட்றதுனால. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அசந்துருவீங்க. இன்னும் கொஞ்சம் 2 கிலோ போட்டு நிறைய செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா பத்தாது. மீன் பாருங்கள் கரையாமல் உடையாமல் அப்படியே இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.